ராசிபுரம் அருகே நரிக்கல்காடு பகுதியில் புறம்போக்கு நிலத்தில் அமைக்கப்பட்ட குடிசைகள் அகற்றப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் வருவாய்த்துறையினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் இணைப்பில் உள்ளார். ஸ்ரீனிவாசன், அந்த பகுதி மக்கள் இது தொடர்பாக என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள், அதிகாரிகள் அதற்கு என்ன கூறுகிறார்கள், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணம்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நடுப்பட்டி பஞ்சாயத்து நரிக்கல்காடு 3வது வார்டு அமைந்துள்ளது. இந்த பகுதியில் ஆறைகள் நிறைந்த கருத்து பகுதியில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக 65க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதி மக்களுக்கு போதிய குடியிருப்பு வசதி இல்லாத காரணத்தால் ஒரே வீட்டில் 2 முதல் 3 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே அரசு புறம்போக்கு நிலையம் இருப்பதாக நேற்று இரவு தான் இவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தற்காலிகமாக அந்த பகுதியில் குடிசைகளை அமைத்தனர். இதை அறிந்த வருவாய்த்துறையினர் இன்று காலை சம்பவ இடத்துக்கு சென்று புறம்போக்கு இடத்தில் அமைக்கப்பட்ட குடிசைகளை அகற்றியுள்ளனர். இதனால் பொதுமக்கள் மற்றும் வருவாய்த்துறையினருடைய வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து வெண்ணம்பூர் போலீசார் சம்பவ இடத்தில் வந்தனர். இது பொதுமக்களுக்கும் வருவாய்த்துறையினருடைய பேச்சுவார்த்தை நடத்தினால் இது சமாதானம் அடைவது நாமக்கல் ராசிபுரம் பகுதியில் புறம்போக்கு நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிசைகள் அகற்றப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வருவாய்த்துறையினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன். வீடு கட்டினாக்கா இவனை பொறாமையா போயிருக்க